வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் வரைக்குமாக ஆண்டவர் ஏற்கனவே சொல்லப்பட்ட பலிகளை மறுபடியும் திரும்ப சொல்லுவதாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த பகுதியில் இஸ்ரவேலின் ஆசாரியர்களுக்கு ஆண்டவர் நேரடியாக பேசுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆசாரியர்களுக்கு ஆண்டவர் சொல்லும் முக்கியமான குறிப்பு என்னவென்றால், அவர்கள் பலிகளை செலுத்தும் போது மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும் என்பதுதான். அவர்களுடைய சொந்த முறைமைகளை அவர்கள் பின்பற்றக்கூடாது. ஆனால் ஆண்டவர் சொன்ன முறைமைகளை அவர்கள் பின்பற்ற வேண்டும். அதே போல கடைசி நேரத்தில் ஏதோ ஒன்றை அவர்கள் செய்யக்கூடாது. மாறாக ஆண்டவருக்கு பலி செலுத்தும் போது அவர்கள் நேர்த்தியாக பரிபூர்ணமான ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இங்கே சொல்லுகின்றார். உதாரணமாக 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும்போது, பலிபீடத்தில் எப்பொழுதும் நெருப்பு எரிந்து கொண்டே இருக்க ஆசாரியர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த அக்கினி என்பது ஆண்டவருடைய பரிசுத்தத்தையும் அவருடைய சமூகத்தையும் குறிக்கின்றது. எரிகின்ற முட்செடி சம்பவத்திலிருந்து சீனாய் மலை வரைக்குமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மோசேக்கும் ஆண்டவர் அக்கினியின் மூலமாக காட்சியளித்ததை நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஆசாரியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்பொழுதும் நெருப்பை மூட்டி காண்பித்து அதன் மூலமாய் ஆண்டவருடைய பரிசுத்த சமூகத்தை அவர்கள் நினைப்பூட்டி கொண்டே இருக்க வேண்டும். இன்னுமாக லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஆசாரியர்கள் தங்கள் உடைகளிலும் கவனமாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கின்றோம். பலிபீடத்தின் மேல் இருக்கின்ற சாம்பலை எடுத்து அவர்கள் பலிபீடத்தின் பக்கத்தில் கொட்டும்போது தங்களுடைய சணல் நூல் அங்கேயே தரித்து சணல் நூல் உள்ளாடைகளை அவர்கள் போட்டு கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. 11ஆம் வசனத்தில் இந்த சாம்பலை பாளையத்துக்கு புறம்பே எடுத்து கொண்டு போகும்போது தங்களுடைய வஸ்திரங்களை கழற்றி வேறு வஸ்திரங்களை உடுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. அவருடைய உடைகளிலும் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகின்றார். எந்த உடையை எப்பொழுது போட வேண்டும் என்று அவர்கள் மிகவும் கருத்தாய் கவனிக்க வேண்டும். 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் இஸ்ரவேலின் ஆசாரியர்களுக்கு காணிக்கைகளிலிருந்து ஒரு பங்கை கொடுத்திருந்தார். அதை அவர்கள் சாப்பிடலாம். ஆனால் 16ஆம் வசனம் சொல்லுகின்றது, அதை புளிப்பில்லாத அப்பத்துடன் பரிசுத்த ஸ்தலத்திலே புசிக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, பலிகளிலிருந்து எடுக்கப்பட்ட உணவு எதன் மேல் படுகின்றதோ அது பரிசுத்தமாக இருக்கும். உதாரணமாக ஆசாரியனுடைய வஸ்திரத்தில் இரத்தம் பட்டுவிட்டால் அந்த இரத்தம் தரித்த வஸ்திரத்தை பரிசுத்த ஸ்தலத்திலே அவன் கழுவ வேண்டும் என்று ஆண்டவர் நினைப்பூட்டுகின்றார். இதேபோல் ஆசாரியர்கள் தேவனுடைய பலியை எந்த பாத்திரத்தில் அவர்கள் வைக்கிறார்களோ அந்த பாத்திரத்தை குறித்து அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். முந்தின பலியினுடைய ஒரு சிறிய துரும்பு கூட அந்த பாத்திரத்தில் அவர்கள் வைக்கக்கூடாது. அதை முழுமையாக கழுவி எடுத்துதான் அடுத்த பலியை அதற்குள்ளே போட வேண்டும். இது மாத்திரமல்லாமல் ஆசாரியர்கள் தேவனுடைய பிள்ளைகள் கொண்டு வரும் பலியை சரியாக சரிபார்க்க வேண்டும். 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, ஒரு பலியை குறித்து ஆண்டவர் பேசி அந்த பலியில் என்னென்னலாம் இருக்க வேண்டும் என்கின்ற குறிப்புகளை அவர் சொல்லுகின்றார். இதை ஆசாரியர்கள் சரிபார்த்த பிறகுதான் அவர்கள் ஆண்டவருக்கு பலியை செலுத்த வேண்டும். அதேபோல் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சமாதான பலியிலிருந்து ஆசாரியர்களுக்கு ஒரு பெரும் பகுதியை உணவாக ஆண்டவர் கொடுத்திருந்தாலும் 3ஆம் நாள் வரைக்கும் அதை வைத்துவிட்டு பின்பு சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிடுகின்றவர்கள் ஆண்டவருடைய மக்களிடத்திலிருந்தே
வெட்டப்பட்டு போவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அசுத்தமான யாதொன்றையும் தொட்டுவிட்டு பின்பு ஆசாரியர்கள் ஆண்டவருடைய பலிகளில் கை வைப்பார்கள் என்று சொன்னால் அந்த பலி அசுத்தமானதாய் மாறிவிடுகின்றது. அப்படி செய்கின்றவர்கள் ஆண்டவருடைய ஜனங்களிலிருந்து வெட்டப்பட்டு போகின்றார்கள், துண்டிக்கப்படுகின்றார்கள். இது மாத்திரமல்லாமல் 26ஆம் வசனத்தில் எந்த மிருகத்தினுடைய அல்லது பறவையினுடைய இரத்தத்தையும் மனிதர்கள் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிடுகின்றவர்கள் தேவனுடைய சமூகத்திலிருந்து தள்ளப்படுகின்றார்கள். அதாவது ஆண்டவருடைய பலிகளிலும் ஆண்டவருடைய ஆராதனை ஸ்தலத்திலும் எந்த விதமான குறைபாடோ தீட்டோ அசுத்தமோ இருக்கக்கூடாது என்பதுதான் ஆண்டவருடைய குறிப்பாயிருக்கின்றது. நண்பர்களே, இவ்வளவு நேரம் நாம் பார்த்த காரியங்களிலிருந்து 2 காரியங்களை நாம் முக்கியப்படுத்தி புரிந்து கொள்ளலாம். முதலாவது, ஆண்டவருக்கு நாம் ஏறெடுக்கும் ஆராதனையிலும் நாம் செய்யும் ஊழியத்திலும் நேர்த்தியாயிருப்பது மிக முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஜெபிக்கின்ற எல்லா மனிதர்களும் பரிசுத்த கரங்களை உயர்த்தி கோபமோ தர்க்கமோ இல்லாமல் ஆண்டவருக்கு ஆராதனையும் ஜெபத்தையும் செய்ய வேண்டும் என்று பவுல் சொல்லுகின்றார். அரைகுறையான இல்லாவிட்டால் குறைவான ஒரு நிலைமையில் தேவனுடைய பிள்ளைகள் ஜெபத்திலோ ஆராதனையிலோ ஈடுபடக்கூடாது. முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் பரிசுத்த தேவனை ஆராதிக்கவும் அவருக்கு பணிவிடை செய்யவும் விசுவாசிகள் முயற்சி எடுக்கின்றார்கள். இது மாத்திரமல்லாமல் 2ஆவதாக, ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் பலிகளில் நேர்த்தியும் பரிபூர்ணம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்ததை நாம் படிக்கும்போது இயேசுவை நினைவில் கொள்ள வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பணியில் அவருடைய ஆசாரிய ஊழியத்தில் மிகவும் கவனமாய் இருந்து பரிபூரணமாய் இருந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவேதான் எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கிறிஸ்துவானவர் பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டிருந்தார். ஆனால் அவர் பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாக நமக்கு இந்த பாவ மன்னிப்பை வாங்கி கொடுத்தார் என்று நாம் படிக்கின்றோம். 13ஆம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது அது எப்படி எனில், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாக்கும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினால் தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளார சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று கேட்கப்படுகின்றது. அதாவது உத்தமமான பரிபூரணமான பழுதற்ற பலியாக இயேசு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கும் போது நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வருகின்றது. நம்முடைய பாவங்கள் உண்மையாகவே கழுவப்பட்டிருக்கின்றது. ஆகவே இன்றைக்கும் விசுவாசிகளானவர்கள் தங்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டதா படவில்லையா என்கின்ற சந்தேகத்தோடு வாழ வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் கிறிஸ்துவானவர் பலியை பரிபூர்ணமாக அவர் செலுத்தியிருக்கின்றார். எந்த குறைவும் அவருடைய ஆசாரிய ஊழியத்தில் இருக்கவே இல்லை. ஆகவே நமக்காக செலுத்தப்பட்ட பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்கின்ற நிச்சயத்தோடு நாம் வாழலாம். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.